வணக்கம். இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கும் ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பள்ளிக்கூடத்தில் அல்லது நிறைய பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு சின்ன வரைமுறைக்குள்ளே உட்பட்டது. இன்னும் சொல்லப்போனால், ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் இன்னொரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் கூட மாறுபடுது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வெஜிடேரியன் சொசைட்டி அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருக்கிறது ஒழுக்கம். இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற சொசைட்டியில் கூட எல்லா மாமிசத்தையும் சாப்பிட்றாங்களா? கிடையாது. இப்போ சில கம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா, அவங்க பார்த்திங்கன்னா பீஃப் சாப்பிட மாட்டாங்க. சில கம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா போர்க் சாப்பிட மாட்டாங்க. சில கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஈவன் டாக்ஸ் கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சில பகுதிகளும் இருக்குது. சில கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா காக்ரோச்சஸ் அப்படியே பொரித்து சாப்பிட்றாங்க, பல்லியை பொரித்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. அப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னாக்க, அது இந்த சொசைட்டி கண்டிஷன் பண்ணதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் டிசிப்ளின் அப்படிங்கிறது கட்டுப்பாடு. இது எப்படின்னா, இந்த சொசைட்டியை தாண்டி நாம் வச்சுக்கக்கூடிய சில பழக்கங்கள் தான் டிசிப்ளின். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரெகுலாரிட்டி, இன்னும் சொல்லப்போனால் யாருமே திணிக்காததுனால வரக்கூடியது. இப்போ என்னுடைய கட்டுப்பாடுங்கிறது என்னென்னா, என்னை எல்லாரும் சூப்பர்வைஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நான் தனியாக இருக்கேன், அந்த தனியாக இருக்கிற நேரத்துலையும் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், யாருமே தெரியாத இடத்துக்கு போனாலும் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய டிசிப்ளின், என்னுடைய கட்டுப்பாடை தீர்மானிக்கிறது. அந்த கட்டுப்பாடுங்கிற ஒரு வார்த்தையை கூட கொஞ்சம் மாற்றிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு வரையறைப்படுத்திக் கொள்வதுன்னு சொல்லலாம். அது விருப்பத்தின் பால் அமைவது. இப்போ யாரும் திணிச்சோ அல்லது இது செஞ்சுதான் ஆகணும்னோ, இப்போ நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது யாரும் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அது தானா அதில் ஒரு ரெகுலாரிட்டி, எல்லா நேரத்துலையும் ஒரு ரெகுலாரிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் கரெக்ட் டைமுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின். ஆசிரியர் திட்டுவார் அப்படிங்கிறதுக்காக வருதுங்கிறது ஒரு ஒழுக்கம். இப்போ ஆசிரியர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வீட்டு பாடத்தை எழுதிட்டு வர்றது ஒழுக்கம். ஆனால் நாமளே விரும்பி சந்தோஷமாக இருக்குது இந்த எக்ஸசைஸை செய்கிறதுக்கு, இந்த படத்தை இன்னும் அழகாக பண்ணலாம், இந்த படம் புத்தகத்தில் இருக்கிறத விட கூட இன்னும் அழகாக பண்ண முடியுமா, இன்னும் பல்வேறு டைமென்ஷனில் பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக பண்ண முடியுமா, அப்படி பார்க்குறது ஒரு டிசிப்ளின். இப்போ இந்த டிசிப்ளின்ங்கிறதே ஒரு ரெகுலாரிட்டி தான். இந்த ரெகுலாரிட்டி எப்படி யார் டிட்டர்மின் பண்ணுறது அப்படின்னா, நம்ம உடம்பே டிட்டர்மின் பண்ணுது. இப்போ நம்ம உடம்புல ஒரு கிளாக் இருக்குது, ஒரு பயாலாஜிக்கல் கிளாக். இப்போ நீங்கள் இங்கேருந்து திடீர்னு யூஎஸ்க்கு போனீங்கன்னா, அங்கே ஒரு 2-3 நாளைக்கு தூக்கம் வராது. காரணம் என்னென்னா, ஜெட் லாக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நைட்டாக இருக்கிற டைம் இங்கே பகல் இருக்கிறது அங்கே நைட். அப்போ இந்த பயாலாஜிக்கல் கிளாக் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி யூஎஸில் வந்தோடனே ஒரு 4-5 நாள் அவங்க பகலில் தூங்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த பயாலாஜிக்கல் கிளாக் இன்னும் செட் ஆகலை அப்படிங்கிறது. இப்போ இந்த ரெகுலாரிட்டியாக இருக்கணுமா? எதுக்காக ரெகுலாரிட்டி இருக்கணும்? இந்த ஹாலிடே ஆனால் ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கிறது, இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லைன்னா ஒரு 11 மணிக்கு எந்திரிக்கிறது, இஷ்டப்படி எந்திரிக்கிறது, இதுதான் ஒரு லீஷரா? இதுதான் ஓய்வா? ஓய்வுன்னா என்னென்னா, இஷ்டப்படி தெரியலாம், இஷ்டப்படி எந்திரிக்கலாம், இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணலாம், இஷ்டப்படி ப்ரஷ் பண்ணலாம், இஷ்டப்படி சாப்பிட்லாம், இதுதான் ஓய்வா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணும். இதுக்கெல்லாம் யாரும் முடிவான பதில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் நமக்கு நாமளே விதிச்சுக்கிறது தான். இது ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணி யாரும் நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கணும், 7 மணிக்கு நீங்கள் ப்ரஷ் பண்ணணும், 8 மணிக்கு குளிக்கணும், இப்படிலாம் யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? இப்போ உதாரணத்துக்குங்க, இன்னைக்கு நீங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க. இன்னைக்கு சூரியன் உதயமாகலை 6 மணிக்கு. சரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக சன்ரைஸ் வரும்போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் கடிகாரத்தை பார்த்துட்ருக்கீங்க. 7 ஆகுது, இன்னும் உதயமாகலை. உடனே நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன இன்னைக்கு இன்னும் சன்ரைஸே ஆகலை, சம்மர் தொடங்குது, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அப்புறம் இன்னும் ஒரு மணி நேரம், 8 மணிக்கும் சூரியன் உதயமாகலை. உடனே என்ன பண்ணுவீங்க? மீட்டியரலாஜிக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க 8 மணி ஆச்சு, இன்னும் உதயமே ஆகாமல் இருக்குது, என்ன ஆச்சு அப்படிம்பீங்க. 10 மணி ஆச்சு, அப்பயும் உதயமாகலை. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, உடனே பயம் வந்துடும். உலகம் அழிய போகுதானே, இன்டர்நெட் இதை பார்ப்பீங்க, அதை பார்ப்பீங்க, இதை பார்ப்பீங்க, சயின்ஸில் ஏதாவது வந்திருக்கா எல்லாம் பார்ப்பீங்க. ஒரு இருட்டாக 4 மணி நேரம் இருந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியல. ஒரே ஒரு நாளுங்க சூரியன் ஓய்வு எடுத்தால் என்ன ஆகும்? ஒரே ஒரு நாள் காற்று ஓய்வு எடுத்துக்குது.
இன்னைக்கு நான் வீசுறதுலன்னு முடிவு பண்ணிட்டா நம்ம சுவாசிக்க முடியுமா? இப்படி ஒரே ஒரு நாள் இயற்கை வந்து ஸ்ட்ரைக்குன்னு கூட சொல்லலை, நான் ஓய்வு எடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இயற்கை வந்து வழக்கம் போல் இயங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம் வழக்கம் போல் இயங்குவதை வைத்திருக்கிறோமா, நெறியாக வைத்திருக்கிறோமா? அதனால் டிசிப்ளின்ங்கிறது நாம் நெறியோடு இயங்குவது தான் டிசிப்ளின். அது வந்து யாருக்காகவும் இயங்குவது இல்லை, நமக்காகவே நாம் இயங்குவது. அப்போ சின்ன குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்காக அவங்க இயங்குவதற்கான ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுத்தால் அது எங்கெங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? படிப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆஃபீஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆஃபீஸில் சூப்பர்வைசர் தேவையே பட மாட்டார், ரோட்டில் வந்து யாருமே டிராஃபிக் போலீஸ் வேறு தேவைப்படாது, ரயில்வே ஸ்டேஷனில் யாருமே டிக்கெட் செக் பண்ணுறவங்க தேவையே பட மாட்டாங்க. எல்லா இடங்கள்லையுமே அந்த சிஸ்டம் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட சிஸ்டத்தை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டால் உருவாக்கி கொள்ள முடியும், வரையறையால் உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி உருவாக்கி கொள்வதுதான் வளமான நாடாக இந்தியாவை மாற்றும். நன்றி, வணக்கம்.